ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஐஆர்எஃப்சியோட சார்ட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 169 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்னுமே ஆர்எஸ்ஐ என்ன சிக்னல் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டன் தான் காமிக்குது. அதாவது 80க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருந்துச்சுன்னா ஓவர் பாட், அதாவது ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய இடமா பார்ப்பாங்க. ஆர்எஸ்ஐ 80க்கு மேலே இருந்துச்சுன்னா இப்போ ஆர்எஸ்ஐ வந்து 88 கிட்ட இருக்குது. ஸோ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், ஆர்எஸ்ஐ வந்து 93ல் இருக்கும்போது எப்போ வேணால் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட் வரைக்கும் புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து பெருசாக புல் ட்ரெண்ட் இல்லை, ஏன்னா ஆர்எஸ்ஐ ஆல்ரெடி 93ல் இருக்குது. அப்படி ஒரு புல் ட்ரெண்டாக இருந்தால் ஆர்எஸ்ஐ 100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன், ஆர்எஸ்ஐ கரெக்ஷனில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு புல் ட்ரெண்டை எடுத்துகிட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இது வந்து நல்ல ஒரு புல் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. 50 ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 55% கிட்ட நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அகெயின் ஒரு ரேலி கொடுக்கணுன்னா ஆர்எஸ்ஐ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் தான் நம்ம அகெயின் ஒரு நல்ல புல் ட்ரெண்டை எதிர்பார்க்க முடியும். ஆர்எஸ்ஐ வந்து கரெக்ஷன் ஆகாத வரைக்கும் நம்ம புல் ட்ரெண்டை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் ஆர்எஸ்ஐ வந்து ஒரு 70ல் சப்போர்ட் எடுத்துக்கணும். அப்படி சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா நல்ல ஒரு புல் ட்ரெண்டை எதிர்பார்க்க முடியும். இல்லை ஒரு 65 ஒரு 60 அந்த ரேஞ்சிலையாவது ஆர்எஸ்ஐ சப்போர்ட் எடுத்துக்கணும். 60க்கு கீழே போணுச்சுன்னா பியரிஷ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 60க்கு மேலேயே சப்போர்ட் எடுத்துக்கிட்டால் தான் புல்லிஷ்க்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து 152ல் சப்போர்ட் எடுத்துக்கணும். இல்லை 152 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 140லையாவது சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா நல்ல ஒரு புல் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த 140 இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகெயின் இந்த ட்ரெண்டுக்குள்ளார இது போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி ஒரு வேளை இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த 152 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அதாவது 140யையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது 127ல் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 100 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் வந்துச்சுன்னு கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புக் வேல்யூலேருந்து இது 3 டைம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். புக் வேல்யூலேருந்து 3 டைம்ஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா நல்ல புல் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா இந்த ட்ரெண்டுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் வந்துடுச்சு, இந்த இடத்துல இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 218 அந்த இடத்துல வந்து அந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால சொல்கிறேன்னா ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது 217 இந்த ரேஞ்ச் காமிக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனை வந்துட்டு மறுபடியும் இதோட ட்ரெண்ட் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. ஒரு வேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா இது மாதிரி ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஒரு வேளை 140 வரைக்கும், அதாவது 152 பிரேக் பண்ணிவிட்டு இது 140ல் வந்து சப்போர்ட் எடுத்துக்குதுன்னு வச்சுங்க. அதாவது 140ல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 224 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரெண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 224 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தந்துச்சுன்னா 276ன்னு காமிக்குது. ஒரு வேளை இதையே பிரேக் பண்ணிடுச்சு, இந்த ட்ரெண்டுக்குள்ளாரையே வந்துடுச்சு அப்படின்னா இது இந்த இடத்துல வந்து தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த 160யை பிரேக் பண்ணணும். அப்படி இந்த 160யை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை 160யை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே வந்துடுச்சுன்னா அகெயின் இந்த ட்ரெண்டுக்குள்ளார இப்படி போயிட்டு இந்த ட்ரெண்டுக்குள்ளார ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 160 நல்லா பிரேக் பண்ணிடுச்சுன்னா 192 வரைக்கும் மேலே போகும். அதையும் தாண்டிச்சுன்னா 232 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. ஒருவேளை இதோட கரெக்ஷன் கண்டினியூ ஆகி 107 வரைக்குமே வந்துடுதுன்னு வச்சுங்க, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா இது 150 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 150யை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வேறு ட்ரெண்டுக்குள்ளார போகும். ஸோ 150யை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா, பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா புல் ட்ரெண்டு, பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா இந்த ட்ரெண்டுக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது 192 வரைக்கும் போகும். அதை தாண்டிச்சுன்னா இது 245 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. 107 வரைக்கும் நான் வரேன்னு சொல்லலை. 107ல் சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா இதோட ட்ரெண்டு எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் 127ல் சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா இது புல் ட்ரெண்ட் எது வரைக்கும் மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 152ல் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் இது சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். சார்ட்டில் எந்த சிக்னலுமே காமிக்கல.
இது வந்து கரெக்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அதே மாரி ஆர்எஸ்ஐலயுமே எந்த சிக்னலும் காமிக்கல. ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில ஒரு கன்சால்டேஷன் கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இந்த 150ல சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, நம்ம புல்லிஷா எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில ஆர்எஸ்ஐ வந்து சப்போர்ட் 70ல சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, நல்ல ஒரு புல் ரன்னை எதிர்பார்க்கலாங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு கீழ போணுச்சுன்னா தான் பியரிஷ்க்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 70ல சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, நல்ல புல் ரன் எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில இது 152லயே சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா, நல்ல புல் ரன்னை எதிர்பார்க்க முடியும். ஃபண்டமெண்டலா நம்ம பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பி அதிகமாகவே இருக்கு. ஆர்ஓசியும் நல்லாயிருக்கு, ஆர்ஓயும் நல்லாயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 கிட்ட இருக்கு. இவங்க டிவிடெண்ட் வந்து 0.86% குடுக்குறாங்க. இவங்க ஒரு ஷேருக்கு ₹4.60 வந்து இவங்க ஏர்ன் பண்றாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 86 இருக்கு. எப்பவுமே வந்து 75 தான் இருக்கணும். இங்க வந்து இவங்களுடைய ஸ்டேக்க அவங்க ரெட்யூஸ் பண்ணும்போது, இதோட ஷேர் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்போ வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்களோ, அதுக்கப்புறம் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 1% தான் வச்சிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேல இருக்கணும். இவங்க 11 கிட்டயே இருக்காங்க. பிஜி ரேஷியோ வந்து 1.48 இருக்கு. எப்பவுமே 1க்கு கீழ இருந்தா நல்லா கன்சிடர் பண்ணலாம். இது வந்து 1.48 கிட்ட இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.76. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க சேல்ஸ் குரோத் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21% கிட்ட காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 25% கிட்ட காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.